ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கனி சமையல். இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோம்னு பார்த்தீங்கன்னா இறால் கிரேவி தான். ஸோ வாங்க எப்படி பண்ணுறேன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு எண்ணெய் வச்சுருக்கேன். இது நல்லா காஞ்சிடுச்சு. எண்ணெய் ஊற்றிக்கிறேன். நல்லா தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். சரிங்களா? ஓகே, எண்ணெய் கொஞ்சம் நல்லா ஹீட் ஆகட்டும். ஒரு இலை, ஓகே, சின்னதாக ஒரு பட்டை. இது எனக்கு தெரிஞ்ச மாதிரி வைக்கிறேன். இது வந்து எனக்கு தெரிஞ்ச மாதிரி தான் நான் செய்கிறேன். ஸோ பார்த்துக்கோங்க. நீங்கள் எப்படிலாம் செய்வீங்கன்னு தெரியாது. இது எனக்கு செஞ்சது. நான் இப்படி தான் நான் ரெகுலராக செய்வேன். ஸோ அந்த மாதிரி தான் பண்ணியிருக்கேன். ஓகேவா? தெரியுதுங்களா? ஓகே, இப்போது இதில் வந்து வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட். வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட். வெங்காயத்தை போட்டுக்கலாம். நல்லா வதங்கிட்டோம். அது கொஞ்சம் வதங்கிறதுக்கு தேவையான அளவு சால்ட் உப்பு போட்டுக்கிறேன். கொஞ்சம் அதுக்கப்புறம் நம்ம உப்பு எப்படி இருக்குது அதுக்கப்புறம் வச்சுக்கலாம். இப்போ சும்மா லைட்டாக வதங்கட்டும். அதனால் கொஞ்சமாக சால்ட் உப்பு. இது வந்து நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌன் கலரில் வதங்கணும். அதுக்கப்புறம் கொஞ்சமாக தக்காளி, அப்புறம் கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. இதோ எல்லாம் க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதுக்கப்புறம் போடலாம். நல்லா கண்ணாடி பதத்துக்கு நல்லா வதங்கட்டும். ஸோ நல்லா வெங்காயம், தக்காளி வந்து போட்டு வதக்கியிருக்கேன். வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, பட்டை, கிராம்பு, இலை. ஓகேங்களா? நல்லா வெங்காயம், தக்காளி வந்து நல்லா வதங்கணும். அதுக்கப்புறம் இந்த இறாலை நம்ம போட்டுக்கலாம். சரிங்களா? நல்லா வதங்கணும். மெயினாக வந்து இந்த நான்வெஜ் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து நல்லா வதங்கி அது வந்து கிரேவியாக இருக்கப்போ அதுக்கப்புறம் இதை நம்ம போட்டோம்னா சாந்து நல்லாயிருக்கும். டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். இன்னும் கொஞ்சம் கூட வதங்கிட்டோம். இது கொஞ்சம் ஓரளவுக்கு வதங்கிருக்கு. இது போதும். அதுக்கப்புறம் நம்ம அதெல்லாம் சேர்த்தா கொஞ்சம் நல்லா வதங்கணும்ல. ஓகே, இப்போ இது போதும். இந்த டைமில் நம்ம வந்து நான் ஏற்கனவே வந்து மஞ்சள் தூள் போட்டு தான் க்ளீன் பண்ணி அதை வச்சுருக்கேன். இப்போ நம்ம கொஞ்சமாக மஞ்சள் தூள் போட்டுக்கலாம். சும்மா லைட்டாக. ஓகே, ஏன்னா நான் வந்து குழம்பு தூளெல்லாம் மஞ்சள் தூள் வச்சுருக்கேன். அதனால் இதில் லைட்டாக போட்டுக்கலாம். பாருங்க, நல்லா இதாக வச்சா சிம்மில் வச்சுக்கோங்க. இப்போ நம்ம இந்த சமயத்தில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா வீட்டில் அரைச்ச குழம்பு தூள் இதோ போடுறேன். அவ்வளோதான். இந்த எண்ணெயிலே நம்ம இதை வந்து வதக்கலாம். எப்படி பண்ணியிருக்கோன்னா இதே மாதிரியே பண்ணுங்கள். சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. ஓகேவா? இப்போ இந்த சமயத்தில் நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க இறால் இதை நம்ம அதில் போட்டுடலாம். ஓகேவா? இது போட்டோம். ஸோ நல்லா நம்ம வந்து கிண்டி விடணும். எனக்கு வந்து கொஞ்சம் சால்ட் மாதிரி கொஞ்சம் திக்காக செய்கிற மாதிரி இப்போ கொஞ்சம் இப்படி பண்ணியிருக்கேன். இதில் கொஞ்சம் லைட்டாக தண்ணி, ரொம்ப இல்லை, லைட்டாக தான்.
ஏன்னா அந்த இது இறால் வந்து வேகிறப்பே கொஞ்சம் அதில் தண்ணி வரும். ஸோ அதனால் அதில் கொஞ்சம் தண்ணி இருக்கும். இப்போ நம்ம கொஞ்சம் லைட்டாக வேகிறதுக்கு கொஞ்சம் தண்ணி ஊற்றிருக்கோம். அப்போ இன்னும் நம்ம சேர்க்க போகிறோம். இது நான்வெஜ்க்குனே வீட்டில் அரைச்ச மசாலா தூள். நான்வெஜ்க்காகவே மீன் வறுக்கிறதுக்கு இந்த மாதிரி செய்யறதுக்குலாம் நான்வெஜ் செஞ்சுருக்கேன். ஸோ இதுவுமே கொஞ்சம் நான் லைட்டாகவே சேர்த்துக்கிறேன். காலி ஆயிடுச்சு. இந்த தூளோட ரெசிபி வேணும்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக சொல்கிறேன். இது கொஞ்சம் லைட்டாக நான் சேர்த்துக்கிறேன். சூப்பராக இருக்கும். இந்த மசாலா போட்டால் டேஸ்ட் இன்னும் நல்லாயிருக்கும். இதையும் நான் கொஞ்சம் இதில் சேர்த்துக்கிறேன். இப்போது இன்னும் கொஞ்சம் நம்ம வந்து உப்பு போட்டுக்கலாம். உப்பு ஃபஸ்ட்டு கம்மியாக தானே போட்டோம், அதனால் உப்பு போட்டுக்கலாம். இப்போது கருவேப்பிலை, கொத்தமல்லி, பச்சை மிளகாய் மட்டும் இப்போ நான் சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் கருவேப்பிலை, அப்புறமா நம்ம கொத்தமல்லி போட்டுக்கலாம். இப்போ போட வேணாம். எல்லாமே சேர்த்து கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் வேகட்டும். அதே மாதிரி இறால் வந்து ரொம்ப வெந்துடக்கூடாது. அது ஒரு 5 நிமிஷம் அதான் வேகிறது. அதுக்கப்புறம் வேகிச்சுன்னா ரொம்ப லப்பர் மாதிரி ஆகிடும். ஸோ அது நல்லா இருக்காது. இப்போ ஒரு 5 நிமிஷம் நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் எப்படி வெந்திருக்கோம். சரி வாங்க, 10 நிமிஷம் இருக்கும். நம்ம வந்து எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டோம். இப்போ இறாலை போட்டிருக்கோம். ஸோ இது எப்படி நல்லா வெந்துருச்சான்னு பார்க்கலாம், ரெடி ஆகிடுச்சான்ட்டு. இது பாருங்க, ஓரளவுக்கு குக்காயிருக்கு. நான் கொஞ்சமாக தானே தண்ணி விட்டேன், பார்த்தீங்களா? அதில் இன்னும் கொஞ்சம் எவ்வளோ தண்ணி ஆயிடுச்சு பாருங்க. ஸோ இப்போ இந்த டைமில் வந்து உப்பு உரப்பு எல்லாமே செக் பண்ணிக்கோங்க. எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு இந்த சமயத்தில் வந்து எக்ஸ்ட்ரா வச்சுருந்த கருவேப்பிலை அப்புறம் அந்த கொத்தமல்லி இதை நான் வந்து மேலே போட்டுக்கேன். ஸோ சூப்பரான இறால் கிரேவி. இன்னும் கொஞ்சம் கெட்டியாகணும், கொதிச்சா இன்னும் கொஞ்சம் கெட்டியாகிடும். ஸோ வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அப்புறம் பட்டை, கிராம்பு, அப்புறம் குழம்புத்தூள், மஞ்சள்தூள், கொஞ்சம் தேவைப்பட்டால் தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. வீட்டில் அரைச்சா சொன்ன நான்வெஜ்க்குன்னு ஒரு மசாலா அரைச்சிருக்கேன். ஸோ அந்த மசாலா வேணும் அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், நான் அதுக்கு ஒரு வீடியோ போடுறேன். ஸோ இதான் ஃப்ரெண்ட்ஸ், சிம்பிளான இறால் கிரேவி ரெடி ஆகிடுச்சு. இதான் ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வெல்கம் டு தனி சமையல். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். வேற ஒரு வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.